Hi dear brothers, 26ஆம் தேதி கேரளா லாட்ரி வெட்னஸ்டே 50-50 ட்ரா நம்பர் 134. 26ஆம் தேதி கேரளா லாட்ரி 50-50 ட்ரா நம்பர் 134னுடைய கசிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1, 3, 6, 8 கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ட்ரா நம்பரில் 1, 3 இருக்குது. ட்ரா நம்பர் 134. ட்ரா நம்பரில் இருக்கிற 13 ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன். 1, 3 அதோட 6, 8 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 16, 61, 18, 81, 68, 86, 50, 05, 56, 65, 63, 36, 00, 66, 00 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 66, 30, 03, 10, 01 இதில் 63, 36, 00, 00, 10, 01 இந்த நம்பர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். மார்க் பண்ணி கொடுத்துருக்குற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137, 31, 37 ரிசல்ட்டு. 137ல் 17 இருக்குது. 17 ஒன்றை குறைச்சி 16 இல்லைன்னா ஒன்றை கூட்டி 18 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 137 ரிசல்ட்டு 73 இருக்குது. ரிசல்ட்டில் 37 இருக்குது. ஒன்றை குறைச்சி 36 இல்லை 63 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 134 ட்ரா நம்பர். 31 இருக்குது. 31ல் ஒன்றை குறைச்சி 30 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ரா நம்பர்லேயும் கவனமாக இருக்கணும். மார்க் பண்ணி கொடுத்துருக்குற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 63, 00, 10, 01. 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 6500 ஃபஸ்ட் நம்பர். 6500 3 டிஜிட்டில் 500 500. 6500 3 டிஜிட்டில் 500. 41, 68 168. 25, 63 563. நேற்று ரிசல்ட் பிசியில் 37, அதில் ஒன்றை குறைச்சி 36 அதாவது 63 அப்படின்னு பிசியில் அடிக்க சான்ஸ் இருக்குது. 563. 96, 86 686. 63, 08 308. 60, 19 019. 53, 50 350. 0 632 3 டிஜிட்டில் 632. 46, 10 610. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டில் 500 168 563 686 308 019 350 632 610. இதில் கொடுத்துருக்கிற 9 நம்பரில் 4 நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 6500 3 டிஜிட்டில் 500. 25, 63 563. 0 632 3 டிஜிட்டில் 632. 46, 10 610. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கசிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் ஒரே ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக 40 to 50 டைம்ஸ் வந்துட்டுருக்குன்னா அந்த நம்பர் மட்டும்தான் எடுத்து நான் ஃபாலோ பண்ணுவேன்.
அந்த நம்பர் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். இதில் நான் ஃபாலோ பண்ணுற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் எதுவும் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். அதனால் என்னுடைய கணிப்பு உங்கள் கணிப்போட மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசுக்கு செட் ஆகுது, உங்கள் உள்ளுணர்வுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இது வெறும் கேரளா அரசாங்கத்திற்கு உண்டான லாட்ரிக்கு உண்டான கஸிங் மட்டும்தான். எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர். நேற்று ட்ரிக் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 137 ரிசல்ட் அப்படியே ட்ரிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, இந்த ட்ரிக் நம்பர் மூலிமா நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் தான். எனிவே ட்ரிக் நம்பர் 36 10 48 40 52 01 000 இருக்குது ட்ரிக் நம்பரில். 000 11 44 சான்சஸ் இருக்குது. அதில் என்னுடைய கஸ்ஸிங்கில் 00க்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால 6500 அப்படின்ற நம்பர் நான் கொடுத்துருப்பேன். ட்ரிக் நம்பருக்குள்ளேயே இருக்குது 6500 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஓகே, 36 10 48 40 52 01 ட்ரிக் நம்பர். சக்ஸஸ் கேரளா லாட்ரி நம்முடைய சேனலினுடைய 6 டிஜிட் கஸிங் நம்பர் 10 98 83 019 கொடுத்துருப்பேன். 610 அப்படின்ற நம்பரும் கொடுத்துருக்கேன். 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 10 இல்லை 19 பிசியில் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. கவனமாக ப்ளே பண்ணணும். எஸ்கேஎல் கஸிங் நம்பர் 10 98 83. ஓகே மை டியர் பிரதர்ஸ், 26ஆம் தேதி வெனஸ்டே கேரளா லாட்ரி 50-50 ட்ரா நம்பர் 134 கஸிங் நம்பர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்குற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ட்ரிக் நம்பரும் எஸ்கேஎல் கஸிங் நம்பர்லேயும் நீங்கள் ஏதாவது கஸிங் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டோட்டலாக 9 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் 4 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வெரி ஸ்ட்ராங் நம்பர். என்னுடைய கஸிங் படி நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுற நம்பர் இந்த நம்பர்ஸ் தான். அதனால் நான் இந்த நம்பர்ஸ் தான் வாங்குவேன், ஃபாலோ பண்ணுவேன். ஸ்ட்ராங்காக சேஞ்ச் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னா உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் மனசுக்கு செட் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க தயவு செஞ்சு. இது என்னுடைய தனிப்பட்ட கஸிங் தான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கணிப்புகளையும் நான் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு உங்களுடைய கணிப்பை கஸிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் லக் மை டியர் பிரதர்ஸ். தேங்க்யூ.